GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சோசியல் மீடியால அதிமுக டீக்ரேட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், குழப்பணும். இந்த குழப்பத்தை எல்லாம் ஒரு ரவீந்திரன் துரைசாமி உட்கார வச்சுட்டு அறிவாலயத்தில் நடக்கிறத பத்தி பேசி குழப்பங்களேன். சசிகலாவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறதுன்னு அமித்ஷா எடப்பாடிட்டு சொல்ல போறாங்க. ஏதாவது உருட்டுறதுக்கு ஒரு வளவே கிடையாதா? ராமதாஸ் இல்லைங்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது முன்ன பின்ன கூட கழிச்சு கொடுக்கலாம். மினிமம் ஒரு 130 சீட்டாவது தனிப்பட்ட முறையில் அதிமுக ஜெயிக்கணும். 130 சீட் ஜெயிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு சூழ்நிலையில் அதிமுக ஒரு 160 சீட்டாவது கண்டஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 33 நாள் தான் இருக்குது. இந்த மாதிரியான தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு திரும்ப சென்னை வந்திருக்காரு. அமித்ஷாவோட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. இரவு 10 மணிக்கு நான் சந்தித்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காலையில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து நாங்கள் பேசியிருக்கோம், இன்னும் 4 நாட்களில் எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிதாக எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்ததுனுடைய முக்கியத்துவம் என்ன? எதுக்காக வந்தேன், ஏன் வந்தேன், யாரை பார்த்தேன், 4 நாளில் கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான தொகுதிகள்லாம் பங்கிட்டு தரப்படும். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தாங்கிறாரு. இன்னொன்றும் கூட சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே அதிமுகவினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க கேண்டிடேட் லிஸ்ட் போடும்போது தேர்தல் அறிக்கையும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வாரத்தில் இதில் வேணால் என்ன எடுத்துக்கலான்னா, அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஒரு வாரத்தில் வரும் என்று சூசகமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்னு வேணால் சொல்லலாமே தவிர, இதில் உள்ள நுழைஞ்சு ஏன் போனார், எதுக்கு போனார், என்ன பண்ணாருங்கிறதுக்கெல்லாம் நானும் பதில் சொல்ல முடியாது, நீங்களும் பதில் சொல்ல முடியாது. கடந்த முறை டெல்லிக்கு போயிட்டு வரும்போது என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து பேசணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது தேர்தல் நெருங்கலை, தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த முறை கேட்கப்படுது தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசப்பட்டதா அப்படின்னு கேட்டதுக்கு 4 நாளில் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறார். அப்போ தொகுதி பங்கீடு குறித்து கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்மளுக்கு கிடைக்கிறது அவர் சொன்னதுலேருந்து. ஏன்னா அரசியல் நிறுவனம்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அதை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ யார் யாருக்கு என்ன தொகுதி, அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடுறதா திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்துமே அமித்ஷாட்ட பேசப்பட்டு இல்லை. இப்போ இதில் என்னென்னா, சங்கர் இப்போ சொல்கிறது முழுக்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில். என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பேசுனீங்க, கூட்டணி பற்றி பேசுனீங்களா அப்படின்லாம் கேட்டதுக்கு இன்னும் 4 நாளில் தெரிய வரும்னு இருக்காரு. அந்த 4 நாள் டைமுக்கான காரணமே இல்லை. இருக்கிறதே 5-6 கட்சி. அவர் இன்னொன்று அடிஷ்னலாக சொல்கிறாரு, நாளைக்கு பியூஷ் கோயல் வரப்போகிறாரு, அவர் வந்த உடனே முடிப்போங்கிறாரு. அப்போ நாளைக்கு பிஜேபிக்கு முடிக்கலாம், நாளான்னைக்கு அமமுகவுக்கு முடிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் பாமகவுக்கு முடிக்கலாம், கடைசியாக 4வது நாள் தமாகாக்கு முடிக்கலாம். 4 நாள் முடிஞ்சு போச்சு. இருக்கிறதே 4 கட்சி தானே. மற்றவங்க முக்கால்வாசி இருக்கிறவங்க, அது ஒரு ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஏசிஎஸ்ஸாக இருக்கட்டும், பாரிவேந்திரா இருக்கட்டும், எல்லோரும் அதிமுக சிம்பிளில் நிற்கலாம், இல்லை தனி சிம்பிளில் நிற்கலாம், அது வேறு விஷயம். பட் மேஜராக பார்ட்டி அப்படிங்கிறது 4 பேர். 4 நாளில் முடிஞ்சிட போகுது. இதில் நாம் எதுக்கு போட்டு நம்ம மூளையை குழப்பிக்கணுங்கிறேன். பாஜக இந்த முறை எத்தனை தொகுதியில் நிற்க போகுது? 27 தொகுதியா, 20 தொகுதியா, அல்லது 15 தொகுதியா, இல்லை கடந்த முறை போட்டிட்டதோட கம்மியா அதிகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பாமக கடந்த முறை அப்பாவும் மகனும் சேர்ந்துருந்தாங்க, இந்த முறை அன்புமணி மட்டும் இருக்காரு, அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு அமித்ஷா என்ன பதில் கொடுத்தாரு, எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குல்ல. அதாவது இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் யாரையும் மிரட்டுறதில்லை, மற்றவங்களும் அதிமுகவை மிரட்டுறதில்லை. இது திமுக மாதிரி கிடையாது. திமுகவில் காங்கிரஸ் மிரட்டி மீன் பிடிச்சிது, 21, 25, 28 ஆக்குச்சு. ஆனால் ஆரம்பத்தில் மிரட்டின போது 63 வாங்கினாங்க. திமுக தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மிரட்டி ஒரு 21 வரைக்கும் கொண்டு அப்புறம் 25 ஆக்கி இப்போ 28 ஆக்கியிருக்கு.
இங்கே வந்து போன தடவை பாமகனா பாமக தான். அன்புமணி இல்லை, ராமதாஸ் இல்லை, அது இல்லை, பாமக கட்சி. அன்புமணியும் ராமதாஸ் அப்பாவும் பையனும், அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். திமுக அப்படின்னா கருணாநிதி இல்லை, அண்ணா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு ஏதாவது பேசுகிறீங்களா? திமுகனா ஒன்றுங்கிறீங்க, திமுகனா ஸ்டாலின்னு போகிறீங்கல்ல. அப்புறம் மற்ற கட்சியை பற்றி ஏன் உங்களுக்கு இவ்வளோ வேதனை? பாமக கட்சி வந்து அன்புமணி கையில் இருக்குது. இன்றைக்கி எப்படி வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு வந்து எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்காரோ அது மாதிரி வந்து பாமக ஆரம்பித்து வந்து ராமதாஸ் இருக்கலாம். இன்றைக்கி அந்த கட்சிக்காரங்க வந்து அவர் பொதுச் செயலாளர், அவரை வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக ஏற்றிருக்காங்க. அவர்கிட்ட வந்து அதிமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடுச்சு. எத்தனை தொகுதிகள்ங்கிறதான். அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூடுமா, குறையுமா, நிற்குமா, நடக்குமாங்கிறதுலாம் இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த 4 கட்சிகள், பெரிய 4 கட்சிகள் அந்த கூட்டணியில் அவங்களுக்கு எங்கெங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அத்தனை தொகுதிகளில் எல்லாரும் பங்கு போட்டு நிற்பாங்க. பாஜக கடந்த முறை 2021 20 தொகுதியில் நின்றுருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதியில் நின்றுருக்காங்க. அதிமுக கிட்டத்தட்ட மற்ற அந்த கூட்டணி கட்சிகள் சில பேர் வந்து இரட்டை இலையோட சேர்த்து 191 இடங்களில் வந்து நின்றுருக்காங்க. அதில் 66 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, புரிதலுக்காக கேட்குறேன், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்தெந்த சிம்பிளில் நிற்க போகிறாங்க? இப்போ கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சில பேர் வந்து கூட்டணியாக இருந்தாலுமே தாமரை சின்னத்தில் நின்னாங்க. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி இரட்டை சின்னத்தில் நிற்க சொல்ல போறாரு, இல்லை நீங்கள் என்டிஏ மூலியமாக வந்தீங்க அதனால நீங்கள் தாமரை சின்னத்திலே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சிற்றறிவு கட்டின வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ரெட்டலையை தவிர வேற எந்த கட்சியிலையும் எந்த சின்னத்திலையும் நிற்காது. இல்லை அது அது இருங்க வரேன், சொல்லி முடிச்சுடுறேன். நீங்கள் கேள்வி கேட்டது ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த சின்னத்தில் நிற்பாங்கன்னு கேட்டீங்க. அப்புறம் அதுக்கு நான் முழுசாக பதில் சொல்லணும்ல. பாரதிய ஜனதா கட்சி வந்து தாமரை சின்னத்தில் தான் நிற்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களுடைய என்ன சின்னம், அது மாம்பழம், அதில் தான் நிற்கும். அவர் அமமுக வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே குக்கர் இருக்குது. அது நாட்டில் பயங்கரமாக சமயத்தில் விசில் அடிக்கும். குக்கர் வந்து பயங்கரமாக விசில் அடிக்கும். ஆகையால் நீங்கள் விசில்னோடனே அப்புறம் நம்ம பார்க்குறவங்க சில பேர் விசில்னோடனே நம்ம சவுண்டு கிளாஷ் ஆகும்ல. குக்கர் விசிலுக்கும் அந்த விசிலுக்கும் நீங்கள் சவுண்டு கிளாஷ் ஆகும். நீங்கள் அந்த கணக்கில் அதான் சொன்னேன் பயங்கரமாக விசில் அடிக்கும்னு. நான் சொன்ன வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். குக்கர் வந்து பயங்கரமாக விசில் அடிக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற விசிலினுடைய சவுண்டு கேட்குதோ அங்கெல்லாம் குக்கர் அதிகமாக விசில் அடிக்கலாம்ல, சவுண்டு கேட்கலாம்ல. மற்றபடி யாராக இருந்தாலும் சரி, அது பாரிவேந்தராக இருக்கட்டும், ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், வேறு யார் 4-5 பேர் யார் நீங்கள் சொன்னாலும் பாரிவேந்தர் அதான் அவங்க யாராக இருந்தாலும் அவங்க விரும்புகிற சின்னத்தில் நிற்பாங்க. அது கொடுக்க மாட்டோம், உனக்கு 4 சீட்டு, நீ 3 சீட்டில் சூரியனில் தான் நிற்கணும், ஒரே ஒரு சீட்டில் தான் நீ நினச்ச சின்னத்தில் நில்லுன்னெலாம் திமுக மாதிரி அதிமுக சொல்லாது. இரட்டலை வெர்சஸ் உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு கலை யதார்த்தம் எப்படி இருக்குது, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த சிம்பிளை வேணால் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அதாவது இரட்டை இலை வர்சஸ் சூரியன் ஓகே. இரட்டை இலைக்கு எதிராக எந்த சிம்பிள் வந்தாலும் நிற்காது, ஓடி போயிடும், டெபாசிட் கிடைக்காது. அது விசிலாக இருக்கட்டும், குயிலாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், சூரியன் ஒன்று தான் டெபாசிட் வாங்கும். இரட்டை இலை வர்சஸ் காங்கிரஸ்னு வச்சுக்குவோம். டெபாசிட் தப்பி போச்சா காங்கிரஸுக்கு பெரிய விஷயம். 28 சீட்டு இவங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க. 28 சீட்டில் எனக்கு தெரிஞ்சு 25 சீட் இந்த வாட்டி காங்கிரஸ் ஜெயிக்காது. 3 சீட் அவங்களுக்கு தேர்னா பெருசு. அதை தெரிஞ்சு தான் திமுக இவ்வளோ இழுத்து அவங்க 40, 38, 35 சொன்னவங்களை கொண்டு 28 சுருக்கி நிற்க வச்சுருக்காங்க. ஆகையால் இந்த வர்சஸ்னே கிடையாது. நீங்கள் திமுக வந்து இப்போ வைகோவுடைய சன்னு திருச்சியில் தீப்பெட்டி சின்னத்தில் தான் நின்னார். எப்படி ஜெயிச்சார்? தீப்பெட்டி சின்னம் தானே, எப்படி ஜெயிச்சார் சொல்லுங்கள் சார்? திமுகவுடைய ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஜெயிச்சார். அது மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த 4 பேர் பாரிவேந்தரோ, ஏசி சண்முகமோ, ஜான் பாண்டியனோ, கிருஷ்ணசாமியோ எந்த சிம்பிளில் நின்னாலும் அதிமுக பிஜேபி ஓட் பேங்க் வந்து அமமுக ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க ஜெயிக்க போறாங்க. அப்போ அந்த இடத்துல சிம்பிளை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவங்க சிம்பிள்ல நிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு தேவையான சிம்பிள்ல அவங்க நிக்கிறதுல அதிமுகவுக்கு எந்த விதமான மறுப்பும் இருக்காது. என்ன காரணம்னா அவங்களுக்கு ரெட்டலை வேணுமா, நம்ம ரெட்டலை கொடுக்க தயாரா இருக்கும். அது ரெட்டலை அவங்க கேட்கறது அவங்க சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் அதிமுக போய் செயலரா இல்லப்பா உங்களுக்கு வெற்றி உறுதியா கிடைக்கணும்னா நீங்க ரெட்டலையே நில்லுங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? அது வந்து அது திமுக கலாச்சாரம். ஏய் நீ எம்எல்ஏ ஆகணுமா சூரியன்ல இல்லை, நீ எம்பி ஆகணுமா சூரியன்ல இல்லை, அந்த மாதிரி வந்து ஆட்டோகிராட்டிக்
சர்வாதிகார புத்தி வந்து அதிமுகவில் வந்து இன்னைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதாட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த புரட்சி தலைவர்ட்டும் சரி கிடையாது. கூட்டணி கட்சியில் இருக்கும், அணைச்சி போகிற ஒரு விஷயத்தில் இருக்கும், நம்ம மேஜர் சீட்டில் நிற்கணும். அது எந்த கட்சிக்கு இப்போ திமுக வந்து உருட்டுறாங்க, 200, 220, 230 ஏலம் போடுறாங்கல்ல, எப்படி போடுறாங்க சொல்லுங்கள் சார்? எந்த நம்பிக்கையில் சார் அவங்க போடுறாங்க? 234 ஜெயிப்போம்னு எந்த நம்பிக்கை சார்? காங்கிரஸுக்கு இருக்கிற ஒரு 4-5% ஓட்டை தவிர, திருமாவளவனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஓட்டை தவிர, அவங்க கிட்ட இருக்க 24 கட்சிக்கு என்ன சார் பர்சன்டேஜ்? எதை நம்பி சார் வந்து 200, 234ங்கிறாங்க? நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு காலையில் தான். 3 நாளாக முதலமைச்சர் வந்து அவங்க அறிவாலயத்தில் நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் நடத்துகிற கதை வேற, இந்த முறை நடத்துகிறாரு. நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையங்கிற தொகுதிக்கு 48 பேர் போனாங்களாம். 48 பேரையும் வரிசையாக உட்கார வச்சாங்களாம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், தலைமையினுடைய திங்கிங் என்னோ அதில் தான் வந்து அவங்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. 48 பேரையும் வரிசையாக உட்கார வச்சாங்களாம். அதில் ஒருத்தர் வந்து இந்த வாட்டியும் சீட்டு கேட்டிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை அதே குமாரபாளையத்தில் நின்று தோற்றுருக்காரு. அது 2 தடவையா 1 தடவையான்னு தெரியல, தோற்றுருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே நடந்த தகவல் வந்ததுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர்கிட்ட கேட்டா போலையா, போன வாட்டி ஏற்கனவே வந்து நாம் 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம், இந்த வாட்டி ஜெயிப்போம்னு எப்படி நீ நினைக்கிறேன்னு கேட்டாராம் தலைவர். ரொம்ப தெம்பாக சொன்னாப்பலையா எழுந்து நின்று, தலைவரே கவலைப்படாதீங்க, விசில் ஓட்டை பிரிக்க நாம் ஜெயிச்சிருவோம்னு. 5 வருஷம் ஆட்சியில் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம், அதனால் மக்கள் வந்து சுபிட்சமாக இருக்காங்க, நாட்டில் பெண்கள்லாம் நல்லா நடமாடுறாங்க, 6 வயசு பொன் குழந்தை முதல் 60 வயசு கிழவி வரை எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்க, அதனால் நமக்கு ஓட்டு விழும்னு சொல்லலை. எப்போவுமே அந்த கட்சியில் போன வாட்டி கூட உங்கள் ஜாதி என்ன, நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்களேன்னு கேட்டு பழக்கப்பட்ட தலைமை இந்த வாட்டி அதெல்லாம் கேட்கல. எப்படி ஜெயிப்பேன்னு கேட்டது ஒரே வார்த்தை சொல்லிட்டான், விசில் ஓவராக அடிக்கும், ஓட்டை பிரிக்கும். அப்போது திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கணுங்கிறதுக்காக விஜயை ஸ்டாலினும் உதயநிதியும் களமிறக்கி விட்டுருக்காங்கன்னு நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் சொல்கிறேன். அதுதான் உண்மைங்கிறத அந்த கட்சி நிர்வாகி நேற்று நேர்காணலில் ஒத்துக்கிட்டு போயிட்டான். அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. 200, 224, 234 தான் ஏலம் ஓட்டுறது அந்த நம்பிக்கை தான். அது என்னங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணும். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன், அவங்கள மாதிரி எல்லாரையும் நசுக்கி நீ இதில் தான் நிற்கணும், உனக்கு இவ்வளவு சீட்டு தான், போன வாட்டி கொடுத்தா 6 கொடுத்தா இன்றைக்கி 5, போன வாட்டி 4 கொடுத்தா 3, 3 கொடுத்தா 2ங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே வந்து அமமுகவா போன வாட்டி இவங்ககிட்ட இல்லை, பாமகவும் பிஜேபியும் இருந்தது. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ராமதாஸ் இல்லைங்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது 3 பின்ன கூட கழித்து கொடுக்கலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சார், இத்து போன ஒன்றுமில்லாத காங்கிரஸ் கட்சிக்கே வந்து திமுக 28 கொடுக்கும்போது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 16, 17 ஸ்டேட்டை ஆண்டுக்கிட்டு இன்றைக்கி நாட்டில் வந்து மத்திய அரசை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பிஜேபிக்கு இங்கே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதனுடைய செல்வாக்கை கூட்டி காமிச்ச பிஜேபிக்கு அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2, 3, 4, 5ன்னு சொல்லி 18% வரைக்கும் காட்டுறாங்க. அவங்களுக்கு கூட கொடுக்குறதுல என்ன இருக்குது? போன வாட்டி 20 கொடுத்தா இந்த வாட்டி 30 கொடுக்கட்டும். உங்களுக்கும் எனக்கு என்ன சார் வயிறு இருக்குது? கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க, வாங்குறாங்க, நிற்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாஜகவுக்கு இந்த முறை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட குறைய வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக இந்த முறை போன தடவை நின்ன மாதிரியே அதிக தொகுதிகளில் ரெட்டலை சின்னத்தில், அதுவும் குறிப்பாக வந்து 170லேருந்து 180 வரைக்கும் அதிமுக நிற்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேளுங்களேன். 2016 ஜெயலலிதா வந்து 234 தொகுதியிலையும் இரட்டையில் நின்னாங்க, அது மாதிரி நிற்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். இல்லை, 2026 அதிமுக எத்தனை தொகுதியில் நிற்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு நம்ம தொகுதி எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவோ என்னமோ முடிவு எடுத்துட்டு போறாங்க, எத்தனை தொகுதியோ இது பண்றாங்க. நீங்க ஒரு அப்சர்வரா, நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தொகுதியில நின்னா நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும்ல. இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் சார், எடப்பாடியார் வந்து தெளிவாக சொல்றாரு, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, தனித்து ஆட்சி, தனிப்பெரும் ஆட்சின்லாம் சொல்கிறாரு. என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி அதிமுக தலைமையில் தான் நடக்கும் எல்லாம் சொல்கிறாரு.
அப்படி வந்து ஒரு ஆட்சி வந்து தனித்துவம் மிக்க ஆட்சியாக தனி பெரும்பான்மை பெற்ற ஆட்சியாக இருக்கணும்னா 117க்கு மேலே மேக்சிமம் யாருடைய பிரச்சனையும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களோ வெளியே இருக்கிறவங்களோ யாரும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது, ஆட்சியை வந்து மிரட்டக்கூடாது, கலெக்ட் சொல்லக்கூடாதுங்கலாம் இருக்கணும்னு சொன்னால் மினிமம் ஒரு 130 சீட்டாவது தனிப்பட்ட முறையில் அதிமுக ஜெயிக்கணும். 130 சீட் ஜெயிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி சூழ்நிலையில் அதிமுக ஒரு 160 சீட்டாவது கண்டஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து 2001 மூப்பனார், பாமக ராம்தாஸ், அதுன்னு எல்லாரையும் சேர்த்து அவங்க மொத்தமே 148 சீட்டில் தான் நின்னாங்க. மொத்தமே 148, 136 ஜெயிச்சாங்க. அதை கூட கருணாநிதி ஒரு வாட்டி 2006 எலெக்ஷன் போது சொல்லி காமிச்சார். அப்போ வந்து இவர் 60 சீட்லாம் கொடுத்தார்ல, அப்போ சொல்லி காமிச்சார், நாங்கள் இது மாதிரி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு நிற்க முடியுமா நடக்க முடியுமான்லாம் கேட்குறாங்க. 148 நின்று 136 ஜெயிச்ச ஜெயலலிதா அது மாதிரி என்னால் ஜெயிக்க முடியாதுன்னெலாம் சொன்னார். ஆனால் அவர் 96 தான் ஜெயிச்சார். 89 நினைக்கிறேன், சாரி 2006. ஆகையால் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் பார்த்தா மினிமம் ஒரு 160 சீட்டு குறையாமல் நிற்பார். நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தா இன்னொரு விமர்சனமாக ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முறை 190 தொகுதியில் நின்னாங்க அதிமுக ரெட்டலை சின்னத்தில், இந்த முறை 160 தான் நிற்கிறாங்க. அப்படிங்கிற பிரச்சனை வந்துடாதா? ஒன்றும் வராது. எப்படி வரும்? போன தடவை எடப்பாடி பாஜகவுக்கு பணிஞ்சிட்டாரு, திரும்ப வந்து டெல்லிக்கு அடிமையாயிட்டாரு, அவங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்துட்டாரு. பாஜகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? 5 எம்எல்ஏ எடுத்த ஒரு பாஜக கட்சிக்கு இங்க வந்து கூடுதல் சீட்டையும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ரெட்டலை சின்னத்தையும் வந்து கம்மி பண்ணி நிக்க வச்சு 160 நிக்கிறாரு, 165 நிக்க வைக்கிறாரு, 170 தான் அதிமுக நிக்குது அப்படிங்கிற விமர்சனம் வரும்ல. ஏன் திமுக பக்கம் அதே விமர்சனம் வராதா? அவங்க கிட்டத்தட்ட 25 பேர் கூட்டணியில இருக்காங்க. அவங்க காரணத்தை நியாயமா வைக்கிறாங்க. இல்ல 25 பேர் எல்லாத்தையும் அரவணைச்சு சார், 25 பேர் கூட்டணியில் நிக்கிறாங்கன்னு சொன்னா 2 கம்யூனிஸ்ட், ஒரு விசிகா, காங்கிரஸ் 4 தவிர மீதி 20 பேரும் சூரியன்லயே தான் நிக்கிறாங்க. 20 பேரும் சூரியன்லயே தான் நிக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் நாங்க டார்ச் லைட்ல தான் நிக்க போறோம். அவன் அது வந்து அப்புறம் இன்னைக்கு அறிவாலயத்துல போய் என்ன கையெழுத்து போடுறாருன்ற பிறகுதானே தெரியும் அவர் டார்ச்ல நிக்கிறாரா இல்ல அறிவாலயத்துக்கு டார்ச் பிடிக்க போறாராங்கிறது. நீங்க அந்த கம்பேரே பண்ணாதீங்க. இங்க வந்து இருக்கிற கட்சிகள் 4 கட்சின்னு சொன்னால் 4 கட்சி வந்து பலமான கட்சிகளா இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சீட் ஷேர் பண்ணி ஆகணும். இதுல கூட குறைச்சுங்கிறதே இல்லை. திமுக எத்தனை தொகுதியில் நின்னது இந்த வருஷம், இந்த வாட்டி எத்தனை தொகுதியில் நிற்க போகுதுன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2016 எத்தனை தொகுதியில் நின்றுது, 2021 எத்தனை தொகுதியில் நின்றுது, இந்த கணக்கெல்லாம் போடுங்க. ஆகையால இப்படி எல்லாம் உருட்டுறது யார் தெரியுங்களா? பல வருஷமா 200 ரூபாய்க்கு உருட்டிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உடன்பிறப்புகளுக்கு. அது இப்படி ஏதாவது உருட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தன் நேற்று உருட்டுனா என்னடான்னு கேட்டா, சசிகலாவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறதுன்னு அமித்ஷா வந்து எடப்பாடிட்டு சொல்ல போறார். ஏன்னா எதாவது உருட்டுறதுக்கு ஒரு அளவே கிடையாதா? எவ்வளவு காலம் இப்படி உருட்டிகிட்டே இருப்பீங்க? நீங்கள் தினகரனை சொன்னீங்க, ராமதாஸை சொன்னீங்க, அன்புமணியை சொன்னீங்க, எல்லாரையும் சொல்லி இப்போ சசிகலா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா போயஸ் கார்டனில் சசிகலா வீட்டு வாசலில் இருக்கிற நாய்க்குட்டியை கூப்பிட்டு அமித்ஷா பேசினாரு, உனக்கு அதிமுக ரோட்டில் போகிறவங்களெல்லாம் அறிவாலயத்தில் கூப்பிட்டு சீட்டு கொடுக்குற மாதிரி சசிகலா வீட்டு வாசலில் இருக்கிற நாய்க்குட்டியை கூப்பிட்டு உனக்கு ஒரு கூட ஒரு 2 நாய்க்குட்டியை சேர்த்துக்க, நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி ப்ரெஷர் பண்ணி உனக்கு சீட் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு உருட்டுறாங்களே தவிர எலெக்ஷன் நெருங்கி போச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி 33 நாள் இன்னும் வந்து பழைய பஞ்சாங்கத்தை அதிமுக வீக் பண்ணுறது எப்படிங்கிறதுக்காகவே சோஷியல் மீடியாவில் உருட்டிக்கிட்டு இருந்தா என்ன வருது கதி? இன்னைக்கு டிடிவி தினகரனும் அன்புமணியும் அமித்ஷாவை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. கூடுதலாக பியூஷ் கோயல் நாளைக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி இவங்க அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அன்புமணியும் டிடிவி தினகரனும் ஏன் அமித்ஷா போய் பார்க்கணும்? ஏன்னா நீங்கள் அதிமுக தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது ஏன் வந்து அவங்க 2 பேரும் அங்கே போகணும்? நீங்கள் இந்த கேள்வியை வந்து காலையில் டெல்லி ஏர்போர்ட்டில் கேட்டிருக்காங்க. அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. நாளைக்கு பியூஷ் கோயல் வராருன்னு இருக்காரு. அன்புமணியும் ராமதாஸும் இவர் டிடிவியும் வரான்றாங்க. அன்புமணி வந்து இப்போ அதிமுகவினுடைய ஒத்துழைப்போடு ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காரு. இன்றைக்கி நாளைக்கு போய் அமித்ஷாட்ட வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கலாம். அது பிரச்சனையா இருக்கு. அந்த தொகுதி தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க சொல்றதுதான் ஒண்ணும் இல்ல. இப்போ அன்புமணி எடப்பாடியை சந்திச்சு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி சம்பந்தமாலாம் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தார். இந்த இடத்துல பாஜகவினுடைய ரோல் ஏன் வந்தது? இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்கள் யார்கிட்டயாவது அன்புமணி எங்களுக்கு கூட்டணியில் வந்து சீட்டு பிரச்சனை, அதை பற்றி பேசி தீர்க்கறதுக்காக நான் வந்து டெல்லிக்கு போகிறேன்,
அங்கே டெல்லியில் அமித்ஷா இதுக்காக தான் சந்திக்க போகிறேன்னு சொன்னாரா? நாமளா உட்காந்து உருட்டின என்ன சார் அர்த்தம்? என்னையை பொறுத்த வரைக்கும் அன்புமணி வந்து மரியாதை நிமித்தமாக மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு. நீங்கள் இவர் டிடிவி எதுக்கு போனாருன்னு கேட்குறீங்க. டிடிவி வந்து ஆரம்பத்துலேருந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கார். இங்கே அவருக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார் இபிஎஸ் தலைமையில் தான் அதிமுக கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் உடனே வந்து கீட்டான்லாம் கேட்காதீங்க. பர்சனலாக அவரும் கூட்டணியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்காக ஒரு நன்றி சொல்ல போயிருக்கலாம் அமித்ஷாக்கு. நீங்கள் இதை ரெண்டுத்தையும் கலந்து எதையோ ஒன்று விட்டிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும். சோஷியல் மீடியாவில் அதிமுக வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், குழப்பணும். இந்த குழப்பத்தை எல்லாம் ஒரு ரவீந்திரன் துரைசாமி உட்கார வச்சுட்டு வந்து அறிவாலயத்தில் நடக்கிறத பற்றி பேசி குழப்பங்களேன். அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அமமுகவுக்கு இந்த முறை எத்தனை தொகுதி கொடுக்கறதா திட்டம் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? நான் இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் சொல்லிடுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு 160 சீட்டு குறையாமல் நிற்கும்னு சொல்லிட்டேன். மீதி எத்தனை சீட் சார்? மீதி 40, 74 சீட்டு. 74 சீட்டில் என்னுடைய கணக்குப்படி ஒரு 30 சீட் வரைக்கும் பிஜேபிக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். மீதி எவ்வளோ சார்? 44. இந்த 44 எத்தனை பேருக்கு சார் கொடுக்கணும்? கணக்கு போடுங்க சார். அமமுக, பாமக, சின்ன 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 கட்சிகள் பிரித்து கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்கவுங்க பலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கு போகிறாங்க. உங்களுக்கு எனக்கும் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அமமுக டபுள் டிஜிட்டில் நிற்குமா, சிங்கிள் டிஜிட்டில் நிற்குமா? இப்போ தென் மாவட்டங்களில் அந்த கட்சியினுடைய அந்த கூட ஒரு வார்த்தை சேர்த்து கேளுங்களேன். 3 டிஜிட்டில் நிற்குமா, 4 டிஜிட்டில் நிற்குமா? இந்த கதையெல்லாம் எதுக்கு சார்? அவங்களுக்கு சார் தினகரன் ரொம்ப தெளிவாக இருக்கார் சார். மற்றவங்களாம் இப்படி நாம் என்ன வேணாலும் உருட்டிட்டு போகலாம். அவரை நம்பி 18 பேர் வந்தாங்க. அந்த 18 பேரில் பல பேர் திருப்பி போயிட்டாங்க. மீதி அவரை நம்பி வந்து இருக்கிறவங்கள திரும்ப எம்எல்ஏ ஆக்கணும்னு அவர் வந்து விருப்பப்படுறாரு. அது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. 5 பேர் கேளுங்க. 5 பேரா, 6 பேரா, 7 பேரா, 8 பேரா. அதுக்கப்புறம் வந்து அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கூடவே இருந்தவங்க சிலவங்க இருக்காங்க. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், என்னை நம்பி வந்தவங்களும் நான் திரும்ப எம்எல்ஏ ஆக்கணும் தான் என்னுடைய எண்ணம். நானே வந்து நிற்கலாமா வேணாமான்னு கூட இருக்கேன்லாம் சொல்கிறார். என்றைக்குமே சார் ஒரு அரசியல் இயக்கத்தில் அது எந்த இயக்கமாக வேணாலும் இருக்கட்டும், பெரிய இயக்கமாக இருக்கட்டும், சின்ன இயக்கமாக இருக்கட்டும், ஸ்டாலின் வந்து நான் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதும், எடப்பாடியார் வந்து நான் நிற்க போகிறதில்ல மற்றவங்க நிற்பாங்கன்னு சொல்கிறதும் எந்த அளவுக்கு ஒரு பார்ட்டியினுடைய முறையில் ரெடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இப்போ அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நான் நிற்க மாட்டேன் மற்றவங்களாம் கொண்டு வரணும்னு நினச்சா அவருடைய பார்ட்டி கேடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்லாக் ஆகும். நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னென்னா, டிடிவி தினகரன் ஃபீல்டில் நிற்கணும். அவர் 8 சீட்டு வாங்கட்டும், 10 சீட்டு வாங்கட்டும், எத்தனை சீட்டு வேணாலும் வாங்கட்டும், அவர் நின்னாதான் அவங்க ஆளுங்க வந்து எல்லா பக்கமும் வேலை வைப்பாங்க. அவங்களுடைய கேண்டிடேட்ஸ்லாம் சின்சியராக வேலை வைப்பாங்க, ஜெயிப்பாங்க. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக இருக்கார். என்னை நம்பினவங்களை நான் வந்து என்னால் பதவி எழுந்தாங்க அவங்களுக்கு பதவி கொண்டுறேன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் சீட்டு வாங்கிக்குவார். சசிகலா அவர்கள் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கடைசியாக இப்போது கட்சியும் தொடங்கிட்டாங்க, பேரையும் வச்சுட்டாங்க. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோ ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது கட்சி பேர் அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் கூட்டணி குறித்தெல்லாம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி தொடங்கினாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, எடுத்த உடனே இப்படியே உருட்டிகிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன்? அந்த அம்மா எங்கே சார் கட்சி தொடங்கினாங்க? அவங்க மன்னார்குடி பக்கம் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் எப்போது ரிஜிஸ்டர் பண்ணி வச்ச ஒரு கட்சி. அவர் போன தேர்தலுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பிளை வாங்கினார். அவர் ஏதாவது நின்னாரா, எத்தனை பேர் நின்னாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு ஒரு சிம்பிளை கொடுத்தாங்கன்னா ஒரு 3 தடவை வரைக்கும் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, சிம்பிள் கிடைக்கும். அவங்களே சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கேன் சொல்லிச்சில்ல, நான் இணைஞ்சிருக்கேன். அவங்க ஆரம்பித்தாங்கங்கிறீங்க. அவங்க எங்கே ஆரம்பித்தாங்க? எவனோ ஆரம்பித்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதில் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து திமுக கூட போய் டீல் போடலாம் சார். நீங்கள் சசிகலா வந்து சாதாரண நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த அம்மாவுடைய கேலிபர் என்ன? அவங்க வந்து பல வருஷங்கள் வந்து ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சவங்க. நான் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சவங்க. அவங்களுடைய குரலி வித்தையெல்லாம் வந்து எடப்பாடியார் ஒரு ஆள்கிட்ட தான் செல்லலை. நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க வித்தை செல்லும். அவங்க டிஎம்கேவோடு கூப்பிடலாம் சார். மொத்த டிஎம்கே, காங்கிரஸ், அது இது எல்லாரையும் கூப்பிட்டு
நான் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி 234 தொகுதியிலையும் ஜெயிக்கும். இப்போ விஜய் சொல்லிகிட்டு இருக்காருல்ல, நாங்கள் இல்லைன்னா யாரும் ஜெயிக்க முடியாது, பிரேமலதா சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சொல்லி மிரட்டலாம் சார். அவங்க எங்ககிட்ட இருக்கிற பண வளம் உங்ககிட்ட கிடையாது, ஆளுக்கு 50-50 போட்டுக்குவோம், எல்லாரையும் குறை 117 எனக்கு, 117 காங்கிரஸுக்கு கொஞ்சம் கொடு, கூட்டணி ஆட்சி நடத்துவோன்னு ஒரு யாரை வேணாலும் கூப்பிடலாம், அவங்ககிட்ட யார் வேணாலும் போகலாம். ஏன்னா அவங்களுடைய கேலிபர் எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க இப்போ போய் சேர்ந்துருக்கிற கட்சியை அவங்க வந்து பலப்படுத்தி, இன்னும் 33 நாள் தான் இருக்குது. அதுலேயும் நாமினேஷன் ஃபைலிங்க்கு வர 23 இன்றைக்கி என்ன 20 இன்னைக்கு 20, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 3 நாள் இருக்குது. 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க கூட்டணியெல்லாம் பேசி அவங்க கூட எல்லாரும் சேரும்போது தெம்பாக வந்து அவங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. நிற்க முடியாதுல்ல. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்து இப்போ தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காரு. அண்மையில் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருந்தது. அது பொய்க்காதுன்னு வேற ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியும் போகிற இடங்களில் கடுமையாக விமர்சிச்சிட்ருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி வந்து ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவருடைய பசங்க 2 பேராக இருக்கட்டும், அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து திமுக காரங்களாகிட்டாங்க. எடப்பாடியார் விமர்சிக்கிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே கூட இருந்த ஓபிஎஸ்ஸை விமர்சிக்கலை, ஏற்கனவே நம்மகிட்ட துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸை விமர்சிக்கலை, ஏற்கனவே நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ்ஸை விமர்சிக்கலை. இன்றைக்கி ஒரு திமுகவினுடைய ஒரு நிர்வாகின்னு என்ன ஒரு பதவி கொடுத்தாங்களான்னு தெரியாது, ஆனால் அவருக்கு வந்து சீட்டு உறுதின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் அந்த அடிப்படையில் ஒரு திமுகக்காரர். திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? திமுகனாலே அதிமுகவுக்கு அஸ்தியில் கிஸ்தி கரைச்ச மாதிரி, திமுகவுக்கு அதிமுகன்னு அஸ்தியில் கிஸ்தி கரைச்ச மாதிரி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் போய் சேர்ந்ததால் தென் மாவட்டங்களில் வந்து திமுகவுக்கு பெரிய பலம் வரும்னு சொன்னீங்க. இத்தனை நாள் பலம் எழுந்து ஒன்றும் இல்லாமல் இருந்த திமுக, இவர் போய் சேர்ந்து அந்த கட்சியை வந்து அங்கே, நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன், உடனே ஜெர்க்காகாதீங்க. திமுகவை ஓபிஎஸும் அவங்க ஆட்களும் போய் பலப்படுத்த போகிறாங்க. நீங்கள் அதிமுக அதனால் பலவீனமாக போகுதுன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷம். ஓபிஎஸ் போய் சேர்ந்ததால தான் திமுகன்னு ஒரு கட்சி தென் மாவட்டங்களில் வாழும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் எடப்பாடியார் வந்து ஓபிஎஸ் பேசுகிற பேச்சுக்கு தான் பதில் சொல்கிறார். இவராக வந்து அவரை அட்டாக் பண்ணல. அவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் இதாக பேசியிருக்காரு போல் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் திமுககாரன் பேசுகிறதுக்கு அதிமுககாரன் பதில் சொல்லாமல் தூங்கிட்டாருமா? அது அண்மையில் சிவி சண்முகம் பேசினது, திண்டுக்கல் சீனிவாசன் பேசினது, அப்புறம் இந்த மாதிரி வந்து பெண்கள் குறித்து கொஞ்சம் சர்ச்சையாக பேசினது விவாத பொருளாக மாறிச்சு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டங்களில் இது மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க அப்படின்னு வந்து ஈஸியாக கடந்து போகிறாரு. அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை என் கருத்து நான் சொல்லட்டுமா? திமுக அதை பேசுனது யாருன்னு நான் ஓப்பனாக சொல்லவா? தேவையா? தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் சோரம் போகிறவங்கன்னு சொன்னாங்களா? நயன்தாராவை பற்றி சொன்னாங்க. நயன்தாரா ஒரு சினிமா நடிகை. இபிஎஸ் சொன்ன மாதிரி வந்து அவர் இப்போ சண்முகம் வந்து வாய் தவறி கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நயன்தாராவை பற்றி சொன்னால் கவலைப்பட வேண்டியது நயன்தாரா சார், நோட்டீஸ் விட வேண்டியது நயன்தாரா. திமுக உடன்பிறப்புகளுக்கும் உதயநிதிக்கும் மற்றவங்களுக்கு எதுக்கு சார் பொத்துக்கிட்டு வருது? அவங்க நடிகையாக இருந்தாலும் பெண் இல்லைன்னு சொல்ல, அவங்க பேசினது தப்பாக ரைட்டாங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அதை பற்றி பாதிக்கப்பட்டவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல, யாரும் குறுக்க நிற்க போகிறதில்ல. ஆனால் பொதுப்படுத்தி முன்னாள் அமைச்சர்கள் பெண்களை பற்றி பேசிட்டாங்க. நான் வந்து இதில் சண்முகம் பேசினதுக்கோ இல்லை சீனிவாசன் பேசினதுக்கோ வக்காலத்து வாங்கலை. பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் தப்பே இல்லை. எடப்பாடியார் வந்து சும்மா கடந்து போல, அவருக்கும் எல்லாம் தெரியும். தேர்தல் நேரத்தில் எதையா ஒன்று நான் கேட்குறேன், பொள்ளாச்சிக்கும் சிவி சண்முகத்துக்கும் என்ன சார் சம்மந்தம்? பொள்ளாச்சிக்கும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் என்ன சார் சம்மந்தம்? அங்கே எதுக்கு சார் போய் 2 பேருடைய படத்தையும் கட்டவுட்டையும் வச்சு பொம்பளை ட்ரெஸ் போட்டு விட்றீங்க? சொல்லுங்கள். கொங்கு ஈஸ்வரன் பொள்ளாச்சியில் நிற்க போகிறாராம் உதயசூரியன் சின்னத்தில். அவர் வந்து அங்கே உரிமை கட்டணுங்கிறதுக்கு இன்றைக்கி 2 பேருடைய, நீ அப்படி பண்ணால் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார்ல, அவர் பேரில் ஒரு படத்தை கட்டிப்பார். நீ அவரை எதுதான் நிற்க போகிற? அவரை பற்றி 2021 தேர்தல் போது பொள்ளாச்சி 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 சொல்லி சொல்லி அதையும் மீறி தான் அவர் தான் ஜெயிச்சார். அதை விட்டுட்டு இங்கே விழுப்புரத்தில் இருக்கிற சண்முகத்தையும் திண்டுக்கல்லில் இருக்கிற சீனிவாசனையும் கொண்டு போய் பொம்மை கட்டி விட்டீங்கன்னா என்ன சார் நியாயம்? இந்த நியாயம் கூட வேணாம். இதனால் நீங்கள் என்ன கிடச்சிட போகுது உங்களுக்கு? ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன கேள்வி கேட்கணும், நயன்தாராவை பற்றி பேசிட்டாங்க, த்ரிஷாவை பற்றி பேசிட்டாங்க, சொல்லுங்கன்னா பரவாயில்ல. பெண்களை பற்றி பேசிட்டாங்க.
என்ன தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள்லாம் மட்டுமானவங்க நானாதிமுககாரங்க சொன்னாங்களா? சிலேடியாக சொன்னதை வச்சுக்கிட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, பெண்களை அவமானப்படுத்திட்டாங்க. இந்த உருட்டுலாம் எதுக்கு சங்கர்? திமுக காரன் ஏதோ ஐடிவிங்க 2000 ரூபாய்க்கு உருட்டோம், நீங்களே நானும் உருட்ட வேணாம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.